ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போனதையும் நாங்கள் அங்கே பார்த்ததையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேங்க. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பஸ்ஸு மட்டும்தாங்க ஊருக்குள்ளார போக முடியும். நாம் காரு வேனு எதுலையாவது போனோம்னா திருவண்ணாமலை என்ட்ரன்ஸ்லேயே போலீஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கூட்டம் அதிகமாக வர ஒரே காரணத்தினால்தாங்க. அதுக்கு பிறகு நாம் உள்ளே நடந்தோ லோக்கல் ஆட்டோவில் தாங்க போகணும். ஆட்டோக்கு ஒரு நபருக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. அவங்க இந்திரலிங்கம் ஆரம்பிக்கிற இடத்துக்கு எதிரில் இறக்கி விட்டுருவாங்கங்க. நாம் அங்கேருந்து கிரிவல பாதையை தொடங்கணுங்க. நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு ஈசனை நினைச்சுக்கிட்டு சிவாய நமக மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு கிரிவல பாதைய தொடங்கினங்க. ஓம் நமச்சிவாய. நாம கிரிவல பாதைய தொடங்குறதுக்கு முன்னாடி பூத நாராயண பெருமாளை வணங்கிட்டு இரட்டை பிள்ளையாரையும் வணங்கிட்டு அதன் பிறகு கோயிலுக்கு சென்று அண்ணாமலையாரையும் கும்பிட்டு ராஜகோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டு கற்பூர ஆரத்தி கும்பிட்டு அஷ்டலிங்கத்திலையும் 8 லிங்கத்தையும் வழிபடணுங்க. இதுதாங்க முறை. ஆனா பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு உள்ளார போய் கும்பிட்டு வர்றதுக்கு 10ல இருந்து 12 மணி நேரம் கூட ஆகுங்க. அதனால நம்மளால இறைவனை வணங்க முடியாதுங்க. கோபுரத்தை வழங்கிட்டு மலையே சிவனா நினைச்சு கும்பிட்டு நாம கிரிவல பாதைய தொடங்கலாங்க. இதனால எந்த தப்பும் கிடையாதுங்க. கிரிவல பாதைய நாங்க மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு முடிச்சங்க. 5 மணி நேரம் நடந்தாங்க. எனக்கு முட்டு வலியும் இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் டைம் அதிகமாயிடுச்சு. மலையை சுத்தி வரும்போது சிவாய மந்திரத்தை தவிர வேறு எதுவும் நினைக்காமலும் பேசாமலும் நடக்கணுங்க. மலை, காத்து, சேறு, சகதி எதையும் பொருட்படுத்தாம மக்கள் குழந்தையும் தூக்கிட்டு வயதானவர்களும் ஊனமுற்றவர்களும் நடக்கிறத பார்க்கும்போது சிவனின் அருளே காரணங்க. வழி முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கழிப்பிட வசதி, டீ கடை, ஸ்நாக்ஸு, இளநீர், கால்வலிக்கு இலவசமாக ஆயில், அன்னதானம், சாப்பாட்டு கடை, ஃபேன்சி கடைகள் நிறைய இருக்குதுங்க. இதில் கழிப்பிட வசதி சுத்தமாகவே இருக்குதுங்க. நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க. கிரிவல பாதையில் ஆசிரமம், கோயில், பஜனை மடம், மண்டபம், அன்னதான கூடம் நிறைய வசதி இருக்குங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம், இந்திரலிங்கம், சூரியலிங்கம். குபேரலிங்கத்துக்கு போகிற வழியில் இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்குங்க. அந்த சின்ன வழியில் உடலை வளைச்சி உள்ளே புகுந்து வெளியில் வருவாங்க. உடல் பருமனாக இருக்கிறவங்களும் அதை முயற்சி செஞ்சு வெளியில் வந்துடுவாங்க. இந்த வழியில் போயிட்டு வர்றதுனால நம்மளுக்கு உடல் வலிகளும் கஷ்டங்களும் தீரும்னு நம்புகிறாங்க.
கிரிவல பாதையில நடக்கிற இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் பிரசாதம் எல்லாம் அங்க வச்சு விற்கிறாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. அது கரும்பு சாப்பிட்டு இருக்குது. அக்னி விநாயகர் பாருங்க. குபேரன் சிலை இருக்கும். நீங்க இல்ல இது இல்ல, அங்க பாருங்க அக்னி விநாயகர் எழுதி இருக்கு. உள்ளதான் குபேரன் இருப்பாரு. எனக்கு தெரியாதா? போய் பாருங்க. சரி வா பேசலாம். பௌர்ணமி அன்னைக்கு லட்சத்தை தாண்டி கூடிய ஜனத்தொகை நெருங்கிட்டு இருக்குங்க. மக்கள் தொகை அதிகமா வர்றதுனால பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சிவனின் அருள் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கி ஓம் நமச்சிவாய என சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. வாய்ப்பு கிடைச்சா அனைவரும் திருவண்ணாமலை போய் சிவனின் அருள் பெற்றுவாங்க. ஓம் நமச்சிவாய.